வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை திருவான்மியூரில் ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் இந்த விழா நடந்தது. இந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்கள் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் இருந்தன. மேலும் இந்த விழாவில் சுமார் 2000 நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள், எல்லா குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும், ஆனால் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் சுரண்டி சுரண்டி நல்லா வாழ்றது அரசியலா? கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல், இப்படி மக்களை ஏமாத்தி மக்கள் விரோத ஆட்சி செய்யும் இந்த ஆளும் கட்சி நமக்கு எதிராக செய்யும் செயல் ஒன்றா இரண்டா? மாநாடு, புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர், கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, இப்ப பொதுக்குழு வரைக்கும் மாற்றி மாற்றி குடைச்சல் கொடுத்தீங்க. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது, செயலிலும் ஆட்சியிலும் அந்த வீராப்பை காட்ட வேண்டும் என்று விஜய் பேசினார். இந்த விழாவில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர்களை வெளிப்படையாகவே குறிப்பிட்டு விஜய் விமர்சனம் செய்திருந்தார். விஜயின் பேச்சுக்கு நிர்வாகிகள் கை தட்டியபடியே இருந்தனர். இந்த நிலையில் விஜய் தனது உரையை முடிக்கும் போது ஆங்கில வரிகளை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். அப்போது திருக்குறளையும் சொல்லி முடித்தார். அது தற்போது பேசுபொருளாகி உள்ளது. அதாவது வில்லியம் பிளேக் எழுதிய கவிதையுடன் தனது உரையை முடிப்பதாக விஜய் தெரிவித்திருந்தார். ஆனால் விஜய் சொன்ன ஆங்கில கவிதையை எழுதியது பிளேக் கிடையாது, ஆல்பர்ட் லார்டு டெனிசன் அப்படின்னு தற்போது திமுகவினர் சமூக வலைதளங்களில் சொல்லி வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு கவிதை எழுதியவரின் பெயரை மாற்றி மனப்பாடம் செய்துவிட்டார் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தற்போது திமுகவினர் கலாய்த்து வருகிறார்கள்.